Hi friends, வணக்கம். இன்னைக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி பார்க்க போறோம். இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். சீக்கிரமே செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்றதுங்கறத சொல்லித் தரேன். அதுக்கு முதல்ல சிக்கன் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்துர்க்கேன். இதுல பாத்தீங்கன்னா மஞ்சளும் கொஞ்சம் கர்டும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு 2 ஹவர்ஸா. இப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துடலாம். தக்காளி 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. பட்டை, கிராம்பு, அந்த ஸ்பைசஸ்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் கேஷ்யூ நட் எடுத்துக்கோங்க. முந்திரி கட்டாயம் அதுக்கு தேவை. ஏன்னா முந்திரி வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். சோம்பு, சீரகம் ஒரு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிட போகிறோம். பச்சை மிளகாய் வேணும்னா நீங்கள் அதையும் சேர்த்து கொஞ்சம் அரைச்சிக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வதக்க போகிறோம். தக்காளி இன்னும் ஒரு 2-3 தக்காளியை வந்து நான் இந்த மாதிரி சாப்பரில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுடலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். இப்போ சாப் பண்ண தக்காளி போட்டுடலாம். இது அரைச்ச அளவுக்கு ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது. அதனால தான் நான் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாதி வந்து சாப்பரில் போட்டு எடுத்துக்கிட்டேன். நம்ம அதுக்கு புளிலாம் ஊற்ற போகிறது இல்லை. அதனால தக்காளியோட டேஸ்ட்டு தான். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 2 தக்காளி அரைச்சிக்கோங்க. ஒரு 3 to 4 தக்காளி வந்து இந்த மாதிரி சாப்பரில் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். குட்டி குட்டியாக இருக்கிறதுனால சீக்கிரம் வந்துடும், ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ நம்ம எல்லாமே அரைச்சோம்ல, அது எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம மஞ்சள் பொடி வந்து சிக்கனில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா கொஞ்சம், அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் கறி மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மசாலா வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துடலாம். அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம அரைச்சிடலாம். இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு.
மசாலா ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சோம்பு அரைச்சோன்னு அந்த இது நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதில் இப்படியே வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு 15 to 20 minutes ஆகும். அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, குக்கரில் இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 2 to 3 minutஸில் உங்களுக்கு குழம்பு ரெடி ஆகிடும். அதில் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். இவ்வளோ சூப்பரான சிக்கன் குருமா ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கட்டாயம் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ. Thanks for watching.